கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. சத்தியமங்கலம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் பெருசாக ஒரு வேலை அமையலினாலும் ஏதோ இல்லைங்காமல் கஞ்சி குடிக்கிற அளவுக்கு இப்போ வருமானம் வந்துட்டுருக்கு. அதுதானே? அதே போல் சுத்தமாக இல்லாமல் இருந்ததுக்கு ஓரளவு வந்துட்டுருக்கு. அதே உனக்கு நிரந்தரமாக உனக்கு வேலை, மூயாத வேலையும் உனக்கு வேலையும் கொடுத்து உனக்கு எல்லா ஃபங்க்ஷனும் உனக்கு புக் ஆகிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா, நீ எதிர்பார்த்தது போல் எல்லா ஃபங்க்ஷனும் உனக்கு புக்குமாக நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உனக்கு அமைச்சும் கொடுத்து அதே பார்த்து வச்ச மாப்பிள்ளைக்கே நம்ம அமைச்சு கொடுத்துடலாமா அப்படின்னா அதுக்கும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்தா போதுமா? இன்னையிலேருந்து வருமானத்துக்கு குறைவில்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு அதை பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் இன்னையிலேருந்து எல்லா வரம்படிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் பாக்கி இல்லாமல் உனக்கு புக்காகும். உனக்கு நோய் நொடி இல்லாமையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா தானே வேலைக்கு போக முடியும். அதையும் இன்னையிலேருந்து அமைச்சு கொடுத்துறம்போ. குடும்பத்தில் யாருக்கு எந்த வெண்ணம் இல்லாமல் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல, காப்பாற்றி தரம்போ. அம்மாவாசிக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி செவியூர் போயிடுச்சுப்பா. செவியூர் எனக்கு வாரிசு இல்லை. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, நான் கூலி வேலைக்கு போய் சம்பாரித்து அரை வயிறு கஞ்சி நிம்மதியாக குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் எனக்கு எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு வாரிசு எதுவும் கிடைக்கல. அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி எதுவும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வாரிசு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுறோம். ஓடி போய் காலில் விழுந்துட்டுவான். வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை, சரியா, எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை, எனக்கு சுருட்டு பாட்டில் வாங்கிட்டு வா, சரியா, உட்கார். நீ நினச்சது போல் அம்மாவாசைக்குள்ளே ஓடி போய் வழக்காடி பார்த்து நமக்கு வாரிசு கட்டாயமும் உனக்கு நான் கொடுக்கறதுக்குள்ள முயற்சியும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி வர்ற கார்த்திகை ஜோதி இல்லை அடுத்த கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே நமக்கு வாரிசு கட்டாயமாக எனக்கு என் பேர் வச்சு கொடுக்கறளோ கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா? கிட்டவா, நீயும் கிட்டவா. இதை குடி. தீர்த்த எப்படி குடிப்பேன்? டக்குன்னு குடி, டக்குன்னு குடி. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டு இருப்படத்தில் வச்சிரு. இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன். வர அம்மாவாசைக்கு என் பேரை சொல்லி எனக்கு கனிமாலை மட்டும் கோர்த்துட்டு எனக்கு நல்லபடியாக வாரிசு கிடைக்கணும் கருப்பசாமி. குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் இருந்து நம்மளும் 4 காசு சம்பாரித்து மிச்சம் வச்சுருக்கணும். அந்தளவுக்கு கருப்பசாமி இன்னையிலேருந்து எனக்கு உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு இருப்படத்தில் கொண்டு வச்சிரு. இன்றைக்கே அவன் படிவாசலுக்கு நான் வந்துடுறேன். அம்மாவாசைக்கு உனக்கு எப்போ நான் கொடுக்கணும் கூப்பிட்டு சொல்லிட்டு போயிடுறேன். தவறாமல் என்னை பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு எப்படியோ அதே பையனுக்கு நல்லபடியாக எனக்கு திருமணத்தை முடிக்கணும். அதுக்கு உண்டான இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி ஒவ்வொரு இடைஞ்சலும் ஒவ்வொரு நாளைக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே இல்லையா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக எனக்கு அதையவே அமைச்சு கொடுத்துட்றேன். இன்னும் ஒரு 70 நாள் பொறுத்துக்க. அதுக்குள்ளே எல்லாம் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நீ நினச்சதுனாலேயே உனக்கு அவனே அவனோட தாயே உனக்கு சரி பார்த்து ஏதோ ஏற்பாடு பண்ணிக்க அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அது வரைக்கும் அவன் உண்மையாக இருக்கிறானா அப்படின்னா உண்மையாக இருக்கான். அதனால் ஒவ்வொரு இடைஞ்சலும் பிரச்சனையும் ஒரு 70 நாளைக்கு வரத்தான் செய்யும். அந்த 70 நாள் தாண்டிட்ட அப்படின்னா நீ நினச்சது போலயே கருப்பசாமி எல்லாத்தோட சம்மதத்தோடு உனக்கு முடிச்சு கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கிடையில் இடைஞ்சல் எது வந்தாலும் கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். அதைத்தானே இப்போ சொன்னேன். உனக்கு எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு மாதத்தில் 2 டைம் என்னை பார்த்துட்டு போ. உனக்கு எப்போ லீவு கிடைக்குதோ அந்த டைமில் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை பார்த்துட்டு போ. நான் கருப்பசாமி 70 நாளை கூட உனக்கு உன்னோட கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுத்துறேன். போ. கருப்பசாமி மறுபடியும் மதுரை போயிடுச்சுப்பா. மதுரை நான் இப்போ பேங்க்கில் வேலை செய்யணும். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்த மகனே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில்
இப்போ உனக்கு வந்து யார் கூப்பிட்டா வரணும்னு எதிர்பார்க்குறேன். வேலை வந்து உனக்கு கருப்பசாமி உனக்கு போட்டு கொடுத்துறேன். சரியா? அதே போல் நம்ம தலை நிமிர்ந்து நின்று நம்மளும் குடும்பத்தோட 4 பேர்த்த மதிக்கிற அளவுக்கு போய் நிற்கணும். அது எப்போ வந்து அமையும்? ஆடி முடிஞ்சு ஆவணி 30 முடிஞ்சிடணும். ஆடி முடிஞ்சு ஆவணியும் முடிஞ்சிடணும். முடிஞ்சது அப்படின்னா நம்மளையும் மனுஷனாக மதித்து குடும்பத்தோடு எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அது வரைக்கும் தங்குற இடமும் வேலை செய்கிற இடமும் நிரந்தரம் இல்லாமல் இருக்கும். இப்போ எப்படி இருக்க? அதனால் ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருக்க. அதனால் கெட்ட பேர் ஒரு சிலதெல்லாம் வரத்தான் செய்யும். சரியா? வந்தாலும் நீ வந்து தப்பு பண்ணியிருக்கியா? இல்லை. அதனால் நீ தப்பே பண்ணியிருந்தாலும் தப்பு பண்ணலைன்னா ஆடிலேருந்து ஆவணி மாதத்துக்குள்ளே எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடும். யார் எடுத்திருக்கா, எப்படி போயிருக்கு என்னங்கிறது தெளிவாக வெளிச்சத்துக்கு வந்துடும். சரியா? அதுக்குள்ளே குடும்பத்தோடு ஒன்று சேர்த்து வச்சு ஆடி முடிஞ்சு ஆவணி 30 முடிஞ்சிடணும். முடியறதுக்குள்ளே ஒன்று சேர்த்து வச்சுறேன். நான் அதை சொல்லலாமாண்ணே. எல்லாம் குடும்பத்துலலாம் பிரச்சனை மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி ஓஞ்சு எல்லாரும் போல் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பழைய நிலைமைக்கு நம்ம போகணும். அப்படிங்கிறத ஆடி முடிஞ்சிடணும். இப்போ கண்டுபிடிக்கிறது திருட்டு பட்டம் கட்டுனது கண்டுபிடிக்கிறதெல்லாம் நான் சொன்ன டைமுக்குள்ளே உனக்கு காட்டிடலாம். சரியா? நான் பண்ணினது தப்புத்தான்னு ஒரு சில பேரெல்லாம் திருந்தணும். யார்? அதையெல்லாம் திருந்தணும். திருந்தி எல்லாம் மனசு மாதிரி மறுபடியும் பிரச்சனை இல்லாமல் ஒன்று சேர்ந்து 4 பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி உருவாக்க முடியுமா அப்படின்னா உருவாக்கிடலாம். ஆடி முடிய வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். மன உளைச்சல், கஷ்டம், பண கஷ்டம், வேலையில் கஷ்டம் எல்லாம் வரதான் செய்யும். எல்லாமே மாற்றி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நீ எதுவாக இருந்தாலும் தயாராக இருக்கணுங்கிறத அப்போவே நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் ஆறுதல் வார்த்தை கூடுறதுக்கு வரலடாமானே. நான் சொல்ல வேண்டியது என்ன, இது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்க. உனக்கு அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் ஓர்சல் பண்ணி கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துருவேன். முடியாதுன்னு இப்போ உனக்கு நான் சொல்லலை. உனக்கு நேர காலம் இப்போ சரியில்லை. அப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னா அமைதியாக இருந்து தான் ஆகணும். சரியா? நீ இருந்த அப்படின்னா பழைய நிலைமைக்கு மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துரும். அப்படி உருவாக்கினா போதும்ல. ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கிறதுக்குள்ளேயே ஒரு சுமாராயிடும். ஆவணியும் முடிஞ்சிடணும். முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி எல்லோரும் நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு நீ சொல்கிற அளவுக்கு அப்போத்தான் முடியும். அப்படியா? உனக்கு எதில் போகலான்னு விருப்பம் இருக்குது? உனக்கு ஏதோ ஒன்று உனக்கு நல்லதாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் நீ அதை பற்றி கவலைப்பட வேணும். கருப்பசாமி உனக்கு கூடவே வர. இது வந்து வேலை கிட்டவா, இது வந்து வேலைக்கு வந்து உறுதியாக வேலை கிடச்சிடும். ஒன்றும் பயப்பட வேணாம். இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி உன் கூடவே இருக்கிறப்போ. சரியா? மொதல் வேலை. 2வது யார் யார் என்னென்ன பண்ணாங்க அத்தனையும் உனக்கு காட்டி கொடுத்து அதே மாதிரி குடும்பத்தோட ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு அமைச்சு கொடுத்துறேன். மாதத்தில் ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிடும். நான் தான் அமைச்சு தரேன்ட்டேன். நீ இதை கொண்டு பாங்கா மட்டும் வச்சுக்க. உனக்கு அடுத்த ஆர்டர் போடுறது உனக்கு தான் நான் போட்டு கொடுப்பேன். தகரியமாக போ. கருப்பசாமி மறுபடி படியூர் வச்சுப்பா. படியூர் எனக்கு நல்லபடியாக வரன் அமைச்சு கொடுக்கணும். குறி 1. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக வரன் அமைச்சு கொடுக்கணும். நம்மளும் ஊரே சுற்றி எல்லாம் அலமோதி எதுவுமே என் கண்ணுக்கு தென்பட மாட்டேது. வர்ற மாதிரி கண்ணுக்கு காட்டுது, ஆனால் வரமாட்டேது. அப்படியே இல்லையா மகளே? அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வரன் அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போல் திருமணம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக உனக்கு வந்து சரிப்பா என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடுத்துகிட்டு வந்து எனக்கு வர்ற அமாவாசை அன்னைக்கு எனக்கு பொங்கல் வச்சிரு. சரியா? எனக்கு 18 நாளில் ஒரு சிலதெல்லாம் வீட்டில் இருக்கிறதெல்லாம் சுத்தப்படுத்திடுறேன். அதுக்கப்புறம் எண்ணி ஒரு 90 நாள் முடிகிறதுக்குள்ளே நீ நினச்சது போல் நல்ல வரணும் நானே உனக்கு தேடி அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் தேடி அமைச்சு கொடுக்குறவா. நான் தான் அமைச்சு தரேன்னு சொல்லிட்டேன்ல, அதே போல் அமைச்சு கொடுத்துட்றேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட குழந்தைக்கு வந்து பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு. சரிப்பா, இதை கொண்டு போய் வச்சிரு. வர்ற அம்மாவாசைக்கு நான் சொன்னதை நீ செஞ்சிரு. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு பாண்டிச்சேரி வெறிச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நான் உனக்கு வேணுங்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுத்தேன். கொடுத்தனா கொடுக்கலையா? கொடுத்தேன். நீ வச்சு பிழைக்க தெரியலையே. நீ சேஃப்டி வேண்டாமல் அடுத்தவளுக்கு எதுக்கு கொடுத்த? நீ
நீ சொல்லு. இப்போ எல்லாம் போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி நீ எனக்கு எப்படியா நீ வாங்கி கொடுத்துட்டீன்னா எனக்கு ஒரு புண்ணியமாக போயிடும். அப்படி தானே? அப்படியே இல்லையா? அதனால் எல்லாமே உனக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுத்தேன். உனக்கு வாழ்க்கையில் செட்டில் ஆகிற அளவுக்கு நீ அதை வச்சு பயன்படுத்திக்க தெரியல. என்ன பண்ணுறது? சரி, அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி, சரி சரிப்பா, அதனால் இப்போ நம்பி ஏமாந்துட்டான், அதனால் பணம் வருமா வராதா அப்படின்னு ஓடி போய் பார்த்தா பணம் வர்ற மாதிரி என் கண்ணுக்கே தென்பட மாட்டேது. என்ன பண்ணுறது? இன்னும் கிட்டவா. பணமே வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்பட மாட்டேது. கேட்டால் கரெக்டான பதிலே வர மாட்டேது. கரெக்டாக பதில் வருதா? வாங்கும்போது இருந்த மாதிரி கொடுக்கும்போது இப்போ இல்லை. உனக்கு மதிப்பே கொடுக்கலையே கொஞ்சமும் கூடவா தானே? அதனால் அதையும் போய் பார்த்தேன். அதனால் அதுவும் வர்றதுக்குண்டான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அதனால் கருப்பசாமி இன்னும் இருக்கிற வீட்டையாவது நல்லபடியாக கட்டி ஓரளவுக்கு மேடேறி வந்துடுவோமா அப்படின்னா அதுவும் என் கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குது. அதனால் அமாவாசை அன்னைக்கு என்னை வந்து பார்க்க முடியுமா? அந்த இடத்துலேருந்து மண் அள்ளிட்டு வர முடியுமா? உன்னோட இருப்பிடத்துலேருந்து அள்ளிட்டு வா. நீ நினச்சது போலயே அதுக்குள்ளே ஓடி போய் பார்த்து நல்லபடியாக கொடுக்கறதுக்குண்டான ஏற்பாடு கொடுப்பாளா அப்படின்னு பார்த்து கொடுக்கறதுக்குண்டான ஏற்பாடு கருப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அது போக இன்னொன்று தட்டி தட்டி போயிட்டுருக்குது. என்ன தட்டி தட்டி போயிட்டுருக்குது? பொண்ணு கல்யாணம். அதனால் முதல்ல பணத்துக்கு பார்த்துட்டு பொண்ணோட கல்யாணத்துக்கு அதை நான் சிறப்பாக நான் முடித்து கொடுத்துறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் அமாவாசைக்கு எனக்கு வந்து ரோஜாப்பூ மாலையும் எனக்கு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வா. நீ நினச்சது போலயே அந்த இருந்து மண் அள்ளிட்டு வா. நீ நினச்சது போலயே கருப்பசாமனுக்கு பணத்தை உனக்கு வாங்கி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி அவளே கூப்பிட்டு கொடுத்தாத்தான் உண்டுமே தவிர நீ கேட்டாலாம் கிடைக்கிற மாதிரியெல்லாம் என் கண்ணுக்கு தெரியல. அதனால தான் சொன்னேன், கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி உனக்கு உருவாக்குனா போதுமில்ல, நான் அமைச்சு தர முடியும். அதை பாங்க வச்சுக்க. இது எதுவாக இருந்தாலும் தெரியாது, நீ தான் பார்த்துக்கணுன்னா அதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நீ நினச்சது போலயே நான் மைண்டை மாற்றி வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்குண்டான வழி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல, அமைச்சு தருவா. அதுக்கு தான் சொன்னேன், அதுலேருந்து மண் அள்ளிட்டு வா, சீக்கிரமாக கட்டி கொடுக்குற மாதிரி பண்ணிடுறேன். திருமணத்துக்கு உண்டான வழியும் அமைச்சு கொடுத்துட்றேன். ஆனால் இந்த பணத்துக்கு மட்டும்தான் ஒரு பெண்டிங், அமாவாசை வரைக்கும் ஒரு டைம். அதனால் அதுக்கு ஏற்பாடு பண்ணி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அதுக்கு தான் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுட்டு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். அமாவாசைக்கு என்னை வந்து பார்.